நமக்கு டிசில டார்க் சைடு தெரிஞ்ச அளவுக்கு கூட, அதே அளவுக்கு சொல்லப்போணும்னா, அதோட ஒரு படி பவர் அதிகமா உள்ள ஒரு டீமன பத்தி மோஸ்ட்லி யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. அந்த ஆள ஒரு கார்ட்டூன்ல போட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காய்ங்க. நான் சொல்லும்போதே நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் ட்ரைகன பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இந்த ஆளு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதோட ஓவர் பவரான ஒரு ஆளு. டார்க் சைடோடயே ஒண்டி கொட்டி நின்னு, டார்க் சைடையே தோக்கடிச்சிருக்கான். நெறைய தடவ இந்த மனுஷன். ரேவன பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். அவளும் ஒரு டீமன் தான். அவளே ஓவர் பவரா இருப்பா. அவளோட பலாயிரம் மடங்கு இந்த ஆளு பவர்ஃபுல்லான ஆளு. இந்த ஆளுக்கு பவர்ன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு எல்லாமே இருக்கு. ரியாலிட்டியே மாத்தி அமைப்பான். இந்த ஆளோட ஓவர் பவரான ஒரு வெர்ஷன். ஐ மீன் இந்த ஆளுக்கு வெறி புடிச்சிருச்சுன்னா, மல்டிவர்ஸ தாண்டியும் பவர்ஃபுல்லா மாறுவான். அந்த அளவுக்கு இவனோட பவர்ஃபுல் வெர்ஷன்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனா டிசி காமிக்ஸ்ல மோஸ்ட்லி இந்த ஆள ஜஸ்டிஸ் லீக்குக்கு வில்லனா கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாங்க. டீன் டைட்டன்ஸ்க்கு தான் வில்லனா கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா இந்த ஆளு வரும்போதெல்லாம் ஜஸ்டிஸ் லீக்கும் அரண்டு போய் தான் நிப்பாங்க. எதனாலதான் எப்படியா இருந்தாலும் ஜஸ்டிஸ் லீக் இவங்களை டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஆனா போறதுக்குள்ள உலகத்தையே ஒரு வழி பண்ணாம போக மாட்டான். கிட்டத்தட்ட இவனை டிஃபீட் பண்றதுக்கு ஒரு தடவை ரேவன் அவ உயிரையே கொடுத்து டிஃபீட் பண்ணியிருப்பா. ஐ மீன் சூப்பர்மேன் குத்த ரேவன் மந்திரம் போடன்னு ஒரு கூத்தா நடந்துகிட்டு இருக்கும்.